இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து நிறையா சந்தேகம் இருக்கும். அதாவது நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து எதில் வரும் அப்படின்றதெல்லாம் தெரியலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில கேள்விகள் இருக்கும். அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து இப்போ வந்து முதல்ல ஆட்சன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்றதை பார்ப்போம். ஆட்சன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் போடுற வீடியோவுக்கு நடுவில் ஆடு வரும். அதாவது நடுவில் ஆடு வரலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஆடு வரலாம். இந்த மாதிரி ஆடில் வர்ற மணி, அப்புறம் வந்து உங்கள் வீடியோவுக்கு வியூஸுக்கு வர்ற மணி, இந்த மணிலாம் வந்து இந்த ஆட்சன்ஸில் தான் வந்து ஆட் ஆகும். இது வந்து எப்படி வந்து நம்ம எவ்வளோ மணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்றது இந்த மேலே லிங்க் இருக்குது பாருங்களேன், www.google.com. அதாவது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து இதில் வந்துடும். இதில் வந்து வந்துடும். இப்போ ஹோம் பேஜ் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ நான் சேனல் ஆரம்பித்து வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் சொல்லலாம். இது வந்து இதோட கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க. அதாவது இந்த மாதம் வந்து அக்டோபர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரையும் நீங்கள் சம்பாதிக்கிறது, உங்களுக்கு என்ன ஏர்ன்ஸ் வருதோ அந்த ஏர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 15ஆந்தேதிக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த மெயின் பேஜில், ஹோம் பேஜில் வந்து ஆட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது அடுத்த மாதம் 15ஆந்தேதி தான் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இதை வந்து எப்படி நம்ம வந்து எவ்வளோ பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஆப்ஷன் பட்டன் வந்து இருக்குது பாருங்களேன். இந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ரிப்போர்ட் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிப்போர்ட் வந்து லோட் ஆகும். இந்த இதில் வந்து உங்களுக்கு இதிலே போட்டிருக்கோம் யூஎஸ் டாலரில் வந்து இன்றைக்கி உள்ள டேட்டு அக்டோபர் 17 அப்படின்றத வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஆட் அப்படின்றதில் கிளிக் பண்ணுங்கள். ஆடில் ப்ராடக்டில் ஹோஸ்டட் ஆட்சன்ஸ் ஃபார் கண்டென்ட், இதை வந்து கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வரும், அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ டாலர் வந்து யூஎஸ் டாலரில் எஸ்டிமேட்டட் ஏர்னிங் எவ்வளோ இருக்குது, பேஜ் வியூ வந்து அதாவது இன்றைக்கி அதிகாலை 12 மணிலேருந்து இப்போ வரையும் எவ்வளோ வியூ வந்திருக்கு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 295 வியூ வந்து இருக்குது. இம்ப்ரெஷன் வந்து 62, கிளிக்கு வந்து 11 கிளிக்கு, அதாவது ஆடுக்கு வர்ற கிளிக்கு வந்து 11 கிளிக் வந்து வந்திருக்கு அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து ரேட்டு, பேஜ் ரேட்டு, அதே மாதிரி இம்ப்ரெஷன் ரேட்டுக்கு வர்ற எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துடும். இது ஆவரேஜாக பார்த்து போட்டோம்னா இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள உங்களோட ஏர்னிங்ஸ். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து யூஎஸில் $0.08 வந்து வந்திருக்கு. இதிலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வந்து அக்டோபரில் வந்து இன்றைக்கி மட்டும் பார்த்துருக்கோம். இது நேற்று பார்க்கணும் அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்றது இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நேற்று வந்து 0.21 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்படி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஃபில்டரில் போயிட்டோம்னா ப்ராடக்ட்டில் வந்து ஹோஸ்டட் அக்கௌண்ட் அப்ளை வந்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து வந்துடும். இதை வந்து நம்ம கரன்சிக்கு பார்க்கணும் அப்படின்னா யூஎஸ் டாலர்லேருந்து இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்தியன் கரன்சி வந்து வரும். இந்தியன் கரன்சியில் வந்து 13.49 அப்படின்றது வந்து வந்திருக்கு. இதே இது வந்து இப்போ வந்து நான் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், எப்போ வந்து நான் வந்து இதை எடுக்க முடியும், இப்போ வந்து இதில் வந்து $51 வந்து வந்திருக்கு, எப்போ வந்து நான் அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இது வந்து என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து போய்க்கிறங்க. அதை வந்து எப்படி அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது, செட்டிங்ஸ் போயிட்டு பேமெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு த்ரெஷோல்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. $100, அதாவது மினிமம் த்ரெஷோல்டே வந்து $100 தான் வந்து இருக்குது. $100 குறைச்சி வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் $200 கூட த்ரெஷோல்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 100 இருக்கணும். கண்டிப்பாக வந்து $100 வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த மணியை வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து $51.22 வந்து வந்திருக்கு. இன்னும் வந்து பாதி வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து எப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து இதோட லிங்க் பண்ண முடியும், பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ $10 வந்து இனிஷியலாக வருதோ, எப்போ ஃபஸ்ட்டு $10 வந்து வருதோ அப்போ வந்து இந்த இடத்துல சூஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து கேட்கும். அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் நேமு, ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்கும். அப்புறம் வந்து ஸ்விஃப்ட் கோடு அப்படின்றது கேட்கும். ஸ்விஃப்ட் கோடு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, டாலரில் வர்ற பணத்தை வந்து இந்தியன் கரன்சிக்கு வந்து மாற்றுறதுக்காக உள்ளது தான் வந்து இந்த ஸ்விஃப்ட் கோட் அப்படின்றது. இது உங்கள் பேங்க்லேயே போய் கேட்டிங்க அப்படின்னா வந்து கொடுப்பாங்க.
அவங்கள்ட்டே அந்த மேனேஜர்கிட்டையோ இல்லை ஸ்டாஃப்ஸ்கிட்டையோ வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க ஸ்விஃப்ட் கோட் அப்படின்றது. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்களுக்கு எப்போவுமே பேங்க் பாஸ்புக்லேயே வந்துருக்கும், அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட ரிலேட்டடான வேறு எதுவும் விஷயங்கள் அப்புறம் வந்து இதிலே வந்து நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது, அதே மாதிரி இன்றைக்கி வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது இதிலே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்கு, எவ்வளோ பேஜ் வியூ வந்து வந்திருக்கு அப்படின்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு வாரம் இல்லாட்டினா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து உங்கள் இந்த அக்கௌண்ட் இந்த பேஜ் வந்து ஹோஸ்டட் அப்படின்றது வரும், ஹோல்டு அப்படின்னு வரும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது வரும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கும்போது, இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ வந்து உங்களோட நீங்கள் இருக்கிற இடம், அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத கரெக்டான பிளேஸை வந்து கொடுக்கணும். ஏன் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து அதாவது நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு வாரம் இல்லாட்டினா 2 வாரம் 3 வாரம் இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வந்து ஒரு போஸ்ட் வந்து அனுப்புவாங்க அவங்க. அதாவது அதில் ஒரு 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பரை வந்து இந்த பேமெண்ட்டில் வந்து அது பின் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணால் தான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஏற்றுக்குருவாங்க. அதனால் உங்கள் அட்ரஸை வந்து கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும். உங்கள் அட்ரஸுக்கு தான் வந்து அந்த போஸ்ட் வந்து வரும், அது ரொம்ப முக்கியம். அந்த அட்ரஸுக்கு வந்து அந்த போஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க. அந்த போஸ்ட்டில் வந்து 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த டிஜிட்டை வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து வந்துடும். அவ்வளோதான். இதை பற்றி வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த த்ரெஷோல்டில் வந்து $100 வந்ததுக்கப்புறம் இந்த வர்ற மணி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின எதுவும் சந்தேகங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க. அதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.